ஷைத்தானிர்ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க உலமாக்களே, அன்புக்குரிய எனது ஆசிரியர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதரிகளே, எனது அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வாறான விழாவுக்கு நான் இவ்விடத்திற்கு இந்த மத்ரஸத்துல் ஹாஃபிலா என்ற நிறுவனத்தின் விழாவுக்கு பல தடவைகள் சமூகம் அளித்திருக்கின்றேன். இன்றும் என்னை இவ்விடத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விடத்தில் வந்தவுடனே இந்த பாடசாலை மாணவிகளை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் நமது பாடசாலை மாணவிகள் இப்படியான ஒரு இடத்தில் கிரீடம் அணிவித்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பதை காணும்போது நான் மனதால் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டேன். உண்மையிலேயே சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி மദ്രஸாவுக்கான நாமத்தை பற்றி நான் கூறும்போது எனது ஆசிரியர், அதாவது இந்த ஹஸ்ரத் முஹல்லிம் அவர்களின் தாயாரின் பெயர் இந்த மദ്രஸாவுக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலேயே சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். தாயாரை கண்ணியப்படுத்துவதிலிருந்து இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். இந்த மദ്രஸாவில் ஹிஃபுல் மனனம் செய்தவர்களுக்கான பரிசளிப்பு விழா இடம்பெறப் போவதாக அறிந்தேன். உண்மையிலேயே சந்தோஷம். ஹிஃபுல் செய்வதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற பாக்கியத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு மறுமையில் பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது என்பதில் சந்தேகமில்லை. உண்மையில் இந்த தாய்மாருக்கும் இது ஒரு பாக்கியம்தான். நமது இந்த ஊரிலே முதலாக இப்படியான ஒரு மദ്രஸா உருவாக்கப்பட்டு இதன் மூலம் எனது பிள்ளைகளை சரியான முறையில் வழிநடத்தி அவர்களுக்கு மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது இந்த ஹஸ்ரத் அவர்களின் பாரிய ஒரு முயற்சி தான். உண்மையிலேயே சமூகத்துக்காக பணி செய்வது எல்லோராலும் முடியாத காரியம். இதற்காக வேண்டி நேர காலத்தை முழு நேரத்தையும் ஒதுக்குவதில் ஈடுபட்டுள்ள இந்த பணிக்கு அல்லாஹ் தஆலா இந்த மின்ஹாஜ் ஹஸ்ரத் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். மேலும் ஒரு சிறந்த தாய் உருவானால் பல விடயங்களிலும் சமூகத்தில் பாரிய மாற்றங்களை உருவாக்கி முழு உலகத்துக்குமே நமது பிள்ளைகளை எடுத்துச் செல்லலாம் என்பதில் ஐயமில்லை. அதற்கான ஒரு அடித்தளமாக இந்த மദ്രஸத்துல் ஹாஃபிலா இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட் அமைத்திருக்கின்றது என்றால் அது எமது ஊருக்கு மிகவும் பெருமையை தேடித்தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மദ്രஸா 2023 ஜூன் மாதம் ஆரம்பமாகும் போது 6 மாணவர்களுடன் தான் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. தற்போது 60 மாணவர்கள் கற்கிறார்கள் என்னும் போது இதில் ஒரு பாரிய முன்னேற்றத்தை நாம் காண்கின்றோம். மாணவியர்களது பழக்க வழக்கங்களில் மாற்றம், நடவடிக்கைகளில் மாற்றம், நடத்தைகளில் மாற்றம், அனைத்து மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாரிய முயற்சி இவ்விடத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஹிஃபுல் மனனம் செய்வதோடு அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதோடு மட்டும் நின்றுவிடாது, ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு மாற்ற பெண்ணை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த மദ്രஸா காணப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஈமானிய உள்ளங்கொண்ட குழந்தைகளை உருவாக்குவதற்காகவும் இந்த சிலபஸ், அதாவது என்னோட கல்வி திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஃபிக்ஹ், ஹதீஸ், அதே போல என்னுடைய சூரா மனனங்கள், இவை யாவும் இந்த முழு சமூகத்துக்கும் பலன் தரக்கூடிய விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு இவ்வாறான ஒரு மദ്രஸாவுக்கு தமது பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புவதனால் தமது பிள்ளைகளுக்கு தேவையான ஈருலகத்திலும் கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது மார்க்க கல்வியோடு உலக கல்வியிலும் உலகத்தில் எவ்வாறு தம் எதிர்காலத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது. இந்த நடைமுறை உலகில் நாம் உலகளாவிய ரீதியில் நோக்கும் போது நமது மாணவர்கள், அதாவது எங்கள் பிள்ளைகள் கூடுதலாக போன் பாவனைக்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் போனை எடுக்காத யாருமே இன்றைக்கு உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். என்றால் எல்லாருக்கும் எங்களை விட இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஃபோனில் சரியான எல்லா விஷயங்களும் தெரியும். எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கணும். ஆனால் இப்போ உள்ள இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபோன் பாவனை நல்லா அவங்களால எல்லா விஷயத்தையுமே கண்டுகொள்ள முடியும். ஆனால் இப்படியான
மண்டலத்தை அவசரமாக முடிக்க வேண்டும், பாடம் கொடுக்க வேண்டும், இதில் முன்னேற வேண்டும், இந்த அடைவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் முயற்சிப்பார்கள். ஹசரத் அவர்கள் கூறியது போல பெற்றோர்களோட பூர்ண ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே மரணம் செய்ய முடியும் என்று கூறினார்கள். உண்மையில் அது சரிதான். இந்த பெற்றோர் ஒரு க்ரௌட் ஈக்கிறத பார்க்குற நேரம் எனக்கு நினைச்சது உண்மையிலே இவங்களோட சப்போர்ட் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கூடுதலாக கிடைக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த மாணவிகள் சரியான முறையில் நெறிப்படுத்தப்பட்டு வழிகாட்டப்பட்டு பாடசாலைக்கு அனுப்பப்பட்ட நேரம் உண்மையிலே இந்த வயசு வந்து முக்கியமானது. பருவம் பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளை சரியான முறையில் சரியான திசையில நடத்தி எங்களோட பாடசாலைக்கும் ஒரு நல்ல நல்ல மாணவியர் பரம்பரையை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நான் அல்லாஹ் தஆலாவிடம் இந்த இது மாதிரியான ஒரு மதரசாவை உருவாக்கி போதனைகளை மேற்கொள்வதற்காக வேண்டிய இந்த ஹஜரத் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்த மாணவியர் குழாம் பாடசாலை மாணவியர்களுக்கு அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் மதம் புரிய வேண்டும், மனநம் செய்யக்கூடிய சக்தியை கொடுக்க வேண்டும். ஈருலகிலும் இந்த மாணவியர்களும் அவர்களது பெற்றோர்களும் நட்பாகியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமதி ஜமீலா அஷரஃப் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.